பீடியாட்ரிக்ஸ் வைவால ஒரே ஒரு சிம்பிள் கொஸ்டின் தான் கேட்டாங்க. ஜாகரி இருக்குல்ல, ஜாகரி எந்த ஏஜ்ல இருந்து குடுப்ப அப்படி. எல்லா மெடிக்கோஸ்க்கும் தெரிஞ்சிருக்கணும். காம்ப்ளிமெண்டரி ஃபீடிங் வந்து 6த் மந்த் வரைக்கும் 6 மந்த்க்கு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 7 அட்லீஸ்ட் நான் 7த் மந்த்னாவது சொல்லியிருக்கணும். யூ நோ வாட் ஐ செட்? ஐ செட் தட் ஐ வில் கிவ் இட் ஆஃப்டர் 3 இயர்ஸ் அப்படின்னு. அவர் அவர் இல்ல. "ஹா! ஒய் ஏம்மா 3 இயர்ஸ்க்கு அப்புறம் குடுக்குற?" அப்படின்னு. சார் சார் இல்ல சார் அது வந்து ஸ்வீட்னரு. ஸோ ஸ்வீட்னர் எப்படி சார் வந்து நம்ப குடுக்க முடியும்? ஃபர்ஸ்ட் 1000 டேஸ் ஆஃப் லைஃப்ல வந்து ஸ்வீட்னர்ஸ் குடுக்கக்கூடாதுல்ல சார். ஸோ தே ஆர் ப்ரோன் ஃபார் டயபெட்டிஸ். அதனால நான் வந்து 3 இயர்ஸ்க்கு அப்புறம் குடுப்பேன் அப்படின்னு. தென் ஹி செட் தட் நியூ ஹைப்போதசிஸ் வில் மேக் அ நோட் ஆஃப் இட் அப்படின்னு. அப்போ வரைக்கும் எனக்கு அது ஒரு பிளண்டர்ன்னு தோணவே இல்ல. அடுத்த நாளு வேற ஒரு எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கும்போது, அப்பதான் எனக்கு அது ஹிட் ஆச்சு. ப்ரோ ஹி ஜஸ்ட் வாண்டட் 7 மந்த்ஸ்ன்ற ஆன்ஸரு. அதுக்கு நான் 3 இயர்ஸ் போய் அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் குடுத்து, ஐ ஃபெல்ட் சோ அஷேம்ட். நெக்ஸ்ட் டே அங்க அந்த ரியலைசேஷன் எனக்கு நெக்ஸ்ட் டே வரைக்கும் ஆயிடுச்சு. ஸோ இதுலருந்து என்னன்னா, திங்க் இன்சைட் த பாக்ஸ் அப்படின்னு ஒரு சேயிங் இருக்கு. வெளிய திங்க் பண்ணா இந்த 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 மாரி தான் பிரச்சனை வரும். இருக்கிறது என்னன்னு பாருங்க. அதுக்கப்புறமா வெளிய இருக்கிறதெல்லாம் பார்க்கலாம். டோன்ட் மேக் டம்மி மிஸ்டேக்ஸ் லைக் மீ. பாய்.